ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவது குறித்துதான் என் சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற கூட்டம். இந்த கூட்டம் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 234 சட்டமன்ற தொகுதியும் ஒவ்வொரு பாகம் வாய்ஸா நடந்துட்டு இருக்கு. அந்த அளவில் இன்னைக்கு விருதுநகர் நகரத்தில் பாகையின் 152, 154, புதிய பாகையின் 164, 166 வந்திருந்த வாக்குச்சாவடி முகவர்களையும் மாண்புமிகு நிதியமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏஆர்ஆர் சீனிவாசன் அவர்களே, விருதுநகர் சேர்மன் எஸ்ஆர்எஸ் மாதவன் அவர்களே, தொகுதி பார்வையாளர் அன்புக்குரிய சகோதரர் மதுரை எஸ் பாலா அவர்களே, நகர அவைத் தலைவர் காசிராஜன் அவர்களே, துணை செயலாளர் ஏஎஸ்கே ரமேஷ்குமார் அவர்களே, மாவட்ட விளையாட்டு அமைப்பாளர் ராஜகுரு அவர்களே, இங்கே இல்லாத அளவிற்கு ஒரு மாபெரும் வெற்றியை தேடித்தந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்பாராத வெற்றியை நாம் கொடுக்க வேணும். அதுக்கெல்லாம் இங்க இருக்க பூத் கமிட்டி உறுப்பினர்கள், BI2 நகர்மன்ற உறுப்பினர்கள் கடுமையாக உழைக்கணுங்கிறது தான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். யாருடைய வாக்குகள் அங்க ஏதாவது விடுபட்டு இருந்தா அவங்க சேர்க்கறதுல பிரச்சனை அல்லது சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதையும் நம்ம நிவர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கோம். நிச்சயம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கடந்த முறையெல்லாம் வாங்கினதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெறுவோம். அதற்காக நிச்சயம் நம்ம எல்லாம் பாடுபட்டு கழக தலைவர் அவர்களின் தலைமையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். வெற்றி வாக்குச்சாவடி என்று சொல்லி ஒரு சிறப்பான திட்டத்தை அறிவித்து இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து வார்டுகளிலும் இந்த கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அரசுடைய திட்டங்களை ஒவ்வொரு வீடாக எடுத்து சென்று அந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நமது திட்டத்தை எடுத்து சொல்லி அதிகமான வாக்களை பெற்று நமது தொகுதியை வெற்றியடை செய்வதற்காக இந்த பணியை மாண்புமிகு தமிழக முதல்வர் முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். நம்முடைய விருதுநகர் நகரத்தில் நம்முடைய பாகமின் 152 மற்றும் 154 ஆகிய 2 வாக்குச்சாவடிகளிலும் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்கின்ற இந்த சிறப்பான திட்டத்தின் கீழ் இந்த வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள், குறிப்பாக இந்த வாக்குச்சாவடிக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய BLA2, அதேபோல BDAக்கள், BLCக்கள் என்று சொல்லக்கூடிய பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆகியவர்களெல்லாம் அழைத்து பேசி இந்த வாக்குச்சாவடியை நாம் எவ்வாறு வெற்றி வாக்குச்சாவடியாக நாம் கொண்டு வர வேண்டும்